அப்படியே கொஞ்சம் உங்க மனசுல கொஞ்சம் அப்படியே இன்னொரு விதமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அப்படியே யோசனை பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறிப்பிட்ட நாள் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தீங்க? ரொம்ப ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதாவது அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு மட்டுமே தெரியும். அது அந்த குறிப்பிட்ட நாள் அது என்னவா கூட இருக்கலாம். மேபி நீங்க ஆஹ், ஒரு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ண அந்த ஒரு நாளா இருக்கலாம். 10ஆம் வகுப்பு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ண அந்த குறிப்பிட்ட நாள் பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா அப்படியே நான் 10th பாஸ் ஆயிட்டேன், அதே போல நான் +2 பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியா சொன்ன அந்த ஒரு நாள். அதே போல உங்கள் அண்ணா இல்லைன்னா உங்க தங்கச்சி இவங்க கூட ரொம்ப ஹாப்பியா விளையாடின அந்த நாட்கள் எல்லாம் நீங்க அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு நல்லா இருந்தது இல்லையா? ரொம்ப அழகா, ரொம்ப 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 அழகா. அதே போல நீங்கள் விரும்புற அந்த சுவாமி தரிசனம் பண்ண அந்த குறிப்பிட்ட நாள், அது ஏழுமலையான் கோயிலா இருக்கலாம், அல்லது திருவண்ணாமலை அண்ணாமலையா இருக்கலாம், அல்லது யாரா கூட எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி. அதாவது ஒரு சிறப்பான தரிசனம் கிடைச்ச அந்த நாள், இப்படியே அந்த அந்த பகவான் உங்க கண் முன்னாடியே அப்படியே நின்ன மாதிரி இருந்தது அந்த நாள். அதே போல நீங்க எதிர்பார்க்கவே இல்லை, பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு நீங்க விரும்பின ஒரு நபர் நிக்கிறார். நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், அல்ல உங்களுடைய தோழன் தோழியா இருக்கலாம், உங்களுடைய தூரத்து சொந்தமா இருக்கலாம், உங்களுடைய பழைய உறவா இருக்கலாம். ஏ நின்ன அந்த நாள் ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷத்துல போய் நீங்க அவளை கட்டி பிடிச்ச அந்த நாள் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு நல்லா இருந்தது இல்லையா அந்த நாள்? அந்த காட்சிகள் எல்லாம் உங்க கண்ணில் இப்போ வந்துகிட்டே இருக்கு இல்லையா? எவ்வளவு நல்லா இருந்தது. அதே போல நீங்கள் விரும்பிய உணவை உட்கொண்ட அந்த நாள், ஆஹா இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருந்துச்சுப்பா சாப்பாடு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண அந்த குறிப்பிட்ட நாள், அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. அப்பா, அதே உங்களுடைய நண்பர்களோடு தோழிகளோடு நீங்கள் விரும்பிய இடத்துல அப்படியே ஒரு வேளை ஒரு ஆறு, அந்த அந்த ஆத்தங்கரையில உட்கார்ந்து எல்லாமே உட்கார்ந்து அழகா சாப்பிட்ட, சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சாப்பிட்ட அந்த நாட்கள் அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு நல்லா இருந்தது இல்ல? ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட அந்த நாட்கள் உங்களுடைய கல்லூரி நாட்களாக இருக்கலாம், அல்லது பள்ளி பருவமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் மனம் புரிந்து உங்களுடைய கணவன் அல்லது மனைவியோடு ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த நாட்கள். அதாவது நீங்க வீட்டுக்கு போக உடனே உங்களுடைய ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு ஒரு இன்முகத்தோடு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தேநீரோ அல்லது ஒரு காஃபியோ கொடுத்து வரவேற்ற அந்த நாள் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு நல்லா இருந்தது இல்ல? அதே போல உங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய உங்க கையில தூக்குன அந்த நாள், அந்த டாக்டர் லேபர் வார்டுல இருந்து எடுத்துட்டு உங்க கையில குழந்தைய கொடுத்தாங்க. அப்படியே பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், பெரிய 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 சந்தோஷம். அந்த குறிப்பிட்ட நாள் அந்த காட்சி எல்லாம் உங்க அப்படியே உங்க மனசுல வருது இப்போ இல்லையா? அதே போல உங்களை பலர் உங்களுடைய சாதனைகளுக்காக பாராட்டி அந்த நாட்கள், அந்த தருணங்கள் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது இல்ல உங்களுடைய லைஃப்ல? அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கே இப்ப மனசு சந்தோஷமா இருக்கு. அந்த நாட்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குதுன்னும் போது வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண அந்த நாட்கள், அந்த தருணங்கள் அப்படியே பாத்தீங்கன்னா மேடையிலே உங்களை கூப்பிட்டு நூத்துக்கணக்கான மக்கள் முன்னாடி பாராட்டினாங்க. நீங்க விரும்பின ஒரு நபர், நீங்கள் மதிக்கிற ஒரு நபர் உங்களை பாராட்டி அந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலர் கைத்தட்டி அந்த நாட்கள், அந்த தருணங்கள் யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளவு நல்லா இருந்தது இல்ல? ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே ஓகே.
ஓகே ஓகே. அந்த நல்ல அந்த நாட்கள், அந்த சிறப்பான அந்த நாட்கள் இவ்வளவு நல்லா இருந்ததுல்ல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த சிறப்பான அந்த மகிழ்ச்சி மிகுந்த அந்த நாட்கள் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். பிரபஞ்சம் நம்மோடு இருக்கிறது, இறைவன் நம்மோடு இருக்கிறார். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் துணை இருக்கிறோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் நல்லதே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் சிறப்பான வழியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் கைகோர்த்து மிக சிறப்பான வகையிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு இறைவன் துணை இருக்கிறார். நமக்கு பிரபஞ்சம் துணை இருக்கிறது. நண்பர்களே, தோழிகளே, ரொம்ப சந்தோஷமா அப்படியே அழகா கையை ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்க இல்லையா, ரெண்டு பேரும் இரண்டு கைகளையும் ரொம்ப அழகா தேய்ச்சி கண் மேல வச்சு அழகா கண்ணை நிதானமா ஓபன் பண்ணுங்க பார்ப்போம். நிதானமா ஓபன் பண்ணுங்க. ஓகே, வண்டர்ஃபுல், சூப்பர், எக்ஸ்ட்ராடினரி ஃபீலிங் எல்லாருக்கும் இப்போ. வெரி கிரேட், வண்டர்ஃபுல்.